என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஏனென்றால் நீ செய்த ஒரு தவறான செயலால் உயிரான உறவு ஒன்று உன்னை பிரிந்து செல்ல துணிந்து விட்டது. உன்னுடைய உயிருக்கு நிகரான ஒரு உறவாக இருந்த ஒருவர் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து செல்ல துணிந்து விட்டார் என்பதனைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க இந்த பிரித்யங்கரா உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை உணர்ந்து கொள்ளும் நேரம். இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். பிரித்யங்கரா, உன்னோடு நிற்கிறேன், உனக்காக வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் என்றால் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் உனக்குரிய மனநிலையை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க இந்த பிரித்யங்கராவினுடைய அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்கள் எப்பொழுதும் என்னவென்று உனக்கு புரியும். என் பிள்ளையே, எதுவானாலும் சரி, நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்மை தொடரும் விஷயங்களை நாம் எப்பொழுதும் தொலைத்து விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் எந்த நாளிலும் இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் நாம் சொல்வதற்கு முன்பாகவே புரிந்து கொள்கின்ற உறவுதான் நமக்கான உறவுகள். நாம் எப்பொழுது எதை பற்றி யோசித்தாலும் அதை பற்றி அவர்கள் நோண்டி துருவி கேள்விகள் கேட்காமல் உன்னோடு உடனிருப்பதை எப்பொழுதும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றவர்கள்தான் உண்மையான உறவுகள். இவர்களை நாம் எப்பொழுதுமே மறக்கவும் முடியாது, இவர்களை எப்பொழுதுமே நாம் விட்டுவிடவும் முடியாது. எந்த நாளிலும் நமக்குள் இருக்கும் இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு எதையெல்லாமும் தருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நீ எப்பொழுதும் கண்டு கொள்வாய். யாரிடத்திலும் நாம் எதையும் எதிர்பார்த்து நிற்கப் போவதில்லை என்பது உண்மை என்றாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே நம்முடைய மனது சில விஷயங்களை அதிகமாக தேடத் தொடங்கி விடுகிறது. எதை நோக்கிய இந்த வாழ்க்கை பயணம் என்ற பல குழப்பமான கேள்விகளும் என் பிள்ளைக்குள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோமோ என்பது போன்ற சில எண்ணங்கள் என் பிள்ளைக்குள் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் இருக்கும் எல்லா நாளிலும் உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை நீ உன்னை எப்பொழுதும் சரியாக முன்னிறுத்திவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை எப்பொழுதும் சரியான மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் பிரித்யங்கரா சில சமயங்களில் உன் மீது கோபப்படுவதற்கும் இதுதான் காரணம். ஏனென்றால் உன்னுடைய மனது எப்பொழுதும் ஒரு நிலையில் இருப்பது இல்லை. உன்னுடைய மனது எப்பொழுதும் ஒன்று போல யோசிப்பதில்லை. நேரத்திற்கு தகுந்தாற் போல அது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக அது சிந்திக்கிறது. சுற்றி நடக்கும் நிலைகளை உணர்ந்து கொள்ள முடியாமல் அது எப்பொழுதும் தவியாய் தவித்து கொண்டிருக்கிறது. சட்டென்று ஒரு முடிவை
எடுத்துவிட முடியாமல் தான் ஒவ்வொன்றையும் அது யோசிக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் என்று இனிமேலும் நாம் எதையும் சிந்தித்து இனி கலங்கிவிட ஒன்றுமில்லை. இந்த காலம் உனக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ சரியான விஷயங்களை நிச்சயமாக பெற்று விடுவாய். உன்னோடு இருக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நீ புரிந்து நடந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மாற்ற நினைத்தேன். ஆனால் அதற்குள்ளாக உன் மனதில் இருந்த சில விஷயங்கள் உனக்குள் இப்பொழுது தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்து விட்டது. அதிகமாக என் பிள்ளை, நீ யோசித்ததோடு மட்டுமல்லாமல் உனக்காக சரியான விஷயங்களை தந்தவர்களை நீ தவறான ஒரு பாதையில் இப்பொழுது அழைத்து வந்து விட்டாய். உனக்கான உண்மையான உணர்வுகளை கொடுத்தவர்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாய். என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையையும் நாம் சரியாக தெரிந்து கொள்கிறோம் என்பதனை முதலில் உணர வேண்டும். உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடித்து விட்ட பிறகு அதை நாம் எப்படியும் விட்டுவிடலாம். ஆனால் சில விஷயங்களை நிச்சயமாக நாம் ஒருபோதும் தொலைக்க முடியாது. சில விஷயங்களை நிச்சயமாக ஒருபோதும் நீ விட்டுவிட முடியாது. சில சமயங்களில் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருப்பவருக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை கடத்தி விடுகின்றோம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுகின்றோம். அதன் பிறகு நாம் எதை பற்றி யோசித்தும் இங்கு எந்த பலனும் இல்லை அல்லவா? எதை பற்றியும் சிந்தித்து எந்த பலனும் இல்லை அல்லவா? உண்மையான உணர்வுகளோடு நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தேவைகளோடு நீ எல்லா விஷயங்களையும் உறுதிப்பட உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எப்பொழுதும் இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்வது இதைத்தானே, யாருடைய உணர்வுகளோடும் எப்பொழுதும் நீ விளையாடிவிடக்கூடாது என்று. யாருடைய உணர்வுகளோடும் எப்பொழுதும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது என்று. அப்படி நாம் செய்ய செய்ய நாளை நம் உணர்வுகளோடு மற்றவர்கள் விளையாடுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக வரும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த ஒரு உணர்விலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மை தேடுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உன்னை என்னவென்று யோசிக்க வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஒன்று இது உனக்கு நடந்திருக்கலாம், அல்லது உன்னால் இன்னொருவருக்கு நடந்திருக்கலாம். அதாவது நீ உயிராக நினைத்த ஒருவர் உன்னை சட்டென்று அவமானப்படுத்தி இருக்கலாம், அல்லது உன்னை உயிராக நினைக்கின்ற ஒருவரை நீ அவமானப்படுத்தி இருக்கலாம். யாருக்கு என்றாலும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் முழுக்க முழுக்க சரியாக பொருந்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக இருந்தாலும் நான் சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக தெளிவாக பொருந்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்பதனையும் ஏதுவாகும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதுவானாலும் சரி, இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. உன்னுடைய
இக்கட்டான சூழ்நிலையில், உன்னுடைய மனது அதிகமாக காயம் கொண்ட சூழ்நிலையில், அந்த மனதிற்கு ஆறுதலாக ஒரு உறவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருந்தது. அந்த மனதிற்கு ஆறுதலாக ஒரு உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் உனக்கு சில விஷயங்களை நல்லபடியாக எடுத்து சொன்னது. அது மட்டுமல்லாமல் உனக்கான ஆறுதலை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சூழ்நிலையில் நீ எடுக்கவிருந்த ஒரு தவறான முடிவிலிருந்து உன்னை காப்பாற்றியதும் அந்த உறவுதான். அப்படிப்பட்ட அந்த உறவை சர்வசாதாரணமாக ஏளனமாக நினைத்து விட்டதும், அந்த உறவை எல்லாமாக இந்த வாழ்க்கையில் நீ என்னவென்று ஒரு துளி அளவு கூட யோசிக்காமல் சட்டென்று ஒரு இடத்தில் அவமானப்படுத்தியதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. தெய்வத்தினால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணர்வாக அது மாறி இருக்கிறது. உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தெய்வம் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகத்தான் நான் இருக்கிறேன். இந்த பிரித்யங்கரா உனக்காகத்தான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் சில மாற்றங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை நாளும் நான் உனக்கென்று சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாமும் என்னவென்று இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இவர்களை நீ காயப்படுத்தியதும், இவர்களை நீ வேதனைப்படுத்தியதும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நமக்காக ஒருவர் இருக்கிறார். அவர்கள் நமக்கு உண்மையான அன்பை கொடுத்திருக்கிறார். அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நம்முடைய மனதில் இருந்த காயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக அவர் மாறி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவரை நாம் காயப்படுத்த எண்ணும் பொழுது அதிகமாக நாம் யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவரை நாம் வேதனைப்படுத்த நினைக்கும் பொழுது சற்று அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும். இவர்களுக்கு நாம் காயத்தை எளிதாக கொடுத்து விட்டோம். எளிதாக கொடுக்க யோசிக்கிறோம். அன்று நாம் சிந்திய கண்ணீரை உண்மையாகவே உணர்ந்தவர்கள் இவர்கள் மட்டும்தானே. உண்மையாகவே அந்த நேரத்தில் நமக்காக நின்றவர்கள் இவர்கள் தானே என்று ஒரு நொடிப்பொழுது நாம் சிந்தித்திருந்தோமானால் நிச்சயமாக இத்தனை வேதனைகளும் சோதனைகளையும் அவர்களுக்கு நீ கொடுத்திருக்க துணிய மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் இவர்களை கஷ்டப்படுத்த நீ எண்ணி இருக்கவே மாட்டாய். இதை கடந்து, இதை உணர்ந்து இப்பொழுது நீ செய்ய நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் நாட்களில் என் பிள்ளை, நீ ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள். எந்த நாளிலும் நான் இருப்பதை உணர்ந்து கொண்டு நீ நன்மதிப்போடு வாழ்ந்திருப்பது உண்மை என்றால் யாரையும் காயப்படுத்த உன் மனது வந்திருக்காது. உனக்கு உதவியையே இவர்கள் செய்யவில்லை என்றாலும் கூட நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க எண்ணி இருக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் வருகின்ற நாளும் உனக்கே என்று தருகின்ற விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உனக்குள் நின்று எல்லாவற்றையும் சரியாக எடுத்து சொல்லும் அல்லவா. இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும்
உனக்கான நிலைகளை சரியாக உன்னிடத்தில் கொடுக்கும் அல்லவா? எந்த நாளும் எதையுமே என் பிள்ளை நீ நினைத்து இனிமேல் கலங்காது. எந்த நாளிலும் இதையெல்லாமும் யோசித்து நீ வருந்தாது. நீ செய்தது உன்னை அறியாமல் செய்த தவறாகவே இருந்தது என்றால் நிச்சயமாக இதை திருத்திக் கொள்ள நீ உன்னை தயார்படுத்திக்கொள். உன்னுடைய உறுதியான மனநிலையிலிருந்து உன்னை மாற்றிவிட நீ தயாராகிவிடு. நீ செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் இன்னொருவரின் மனது காயப்பட்டிருக்கிறது என்றால் அதை ஒருபோதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற நிலைகளில்தான் நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை பற்றி தெய்வம் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளையும் நம்முடைய சிந்தனைகளையும் தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பது முதலில் எல்லோருக்கும் புரிந்திருக்க வேண்டும். நாம் என்னவாக இவையெல்லாமும் புரிந்து கொள்கிறோமோ அதுவாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் அம்மா உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பொழுதும் என் பிள்ளை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையுமே செய்தது கிடையாது. நீ கலங்கியதைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் சட்டென்று அவசரப்பட்டு நீ வார்த்தைகளை விட்டதை என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. குறிப்பாக உனக்கு நன்மைகளை செய்கின்றவர்களுக்கு இது போன்ற ஒரு காரியங்களை நீ செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும். உனக்குள்ளிருந்து நான் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதொரு மேன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நீ என் பிள்ளையாக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் செய்துவிடாத ஒரு தவறை இப்பொழுது நீ செய்வதுதான் எனக்கு புரியவில்லை. உன்னை சுற்றி இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியில்லாததாக எனக்கு தோன்றுகிறது. உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது. எதையுமே நாம் நினைத்து பார்த்து நமக்கு இருக்கும் நன்மைகளை கொண்டு நாம் நல்ல விஷயங்களை பெற வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இத்தனை நாளும் என் பிள்ளைக்குள் இருக்கும் இது போன்ற ஒரு உண்மையான முகத்தை நீ எனக்கு காண்பித்திருப்பதை கண்டால் எனக்கு அது மிகுந்த மனக்கலக்கத்தை கொடுக்கிறது. மீண்டும் மீண்டும் உன்னை தொடரும் சில விஷயங்களை நீ இனிமேலாவது புரிந்து கொள். எப்படி அவசரத்தில் அந்த அவசர நேரத்தில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களை நீ உதாசீனம் செய்தாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருந்த உண்மையான உறவுகள் எல்லாமும் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. இனி எந்த ஒரு உண்மையான உறவையும் நீ மீண்டும் பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை. இனி நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு உண்மையை நிச்சயமாக உன்னால் அடையாளம் காண முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். இது போன்ற விஷயங்கள் இனி உனக்கு கொடுப்பதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களோடு நீ ஒவ்வொன்றையும் இனி புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளில் முழுக்க முழுக்க கவனமாக இரு. நம் மீது அன்பு வைத்தவர்களை காயப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு நொடி நீ யோசித்து பார். இன்னொருவரின் காயத்திற்கு உனக்கு மருந்தாக இருந்த ஒருவருக்கு நீ காயங்களை கொடுக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமே
உனக்கு இனிமேல் சரியானதை கொடுப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இனி உனக்குள் தோன்றும் விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.